கழகத்துடைய மூத்த முன்னோடிகளே, பெரியோர்களே, தாய்மார்களே, முத்தமிழர் டாக்டர் கலைஞருடைய உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகளே, அத்தனை பேருக்கு முதற்கனுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஒன்றிய அரசினுடைய பட்ஜெட்ல தமிழ்நாட்டிற்கு இழைக்கப்பட்டுள்ள அநீதியை கண்டித்து, ஒன்றிய பாசிச மோடி அரசை கண்டித்து இன்றைக்கு செங்குன்றத்தில் நடைபெறுகின்ற இந்த பிரம்மாண்ட கண்டன பொதுக்கூட்டத்தில் கண்டன உரை ஆற்றுகின்ற அந்த வாய்ப்பை பெற்றதில் நான் மிகுந்த பெருமை அடைகின்றேன். இந்த வாய்ப்பை எனக்கு அளித்த கழக தலைவர் அவர்களுக்கும் தலைமை கழகத்திற்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். மிக மிக முக்கியமான நாளில் இன்றைக்கு இந்த கண்டன பொதுக்கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நம்முடைய ஈரோடு கிழக்கு பகுதியில் சட்டமன்ற தொகுதியில் கழகம் இன்றைக்கு மாபெரும் வெற்றியை பெற்றிருக்கின்றது. கிட்டத்தட்ட 1,15,000 வாக்குகள் பெற்று 90,000 வாக்கு வித்தியாசத்தில் இன்றைக்கு நம்முடைய கழக வேட்பாளர் அண்ணன் சுந்தரகுமார் அவர்கள் மிகப்பெரிய வெற்றியை பெற்றிருக்கின்றார். அந்த சூழலில் வெற்றியோடு இன்றைக்கு இந்த கூட்டத்தை நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம். ஒன்றிய அரசினுடைய பட்ஜெட் தமிழ்நாட்டை பொறுத்தவரை எந்த அளவிற்கு ஒரு பயனற்ற, பழி வாங்குகின்ற, இன்னும் சொல்ல போனா ஆங்கிலத்தில் ஒரு யூஸ்லெஸ் பட்ஜெட் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு பட்ஜெட்டை ஒன்றிய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்கள் பாராளுமன்றத்தில் கிட்டத்தட்ட 1 மணி நேரம் 20 நிமிஷம் அந்த பட்ஜெட்டை வாசிச்சிருக்கிறாங்க. அதுல பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு திட்டத்தை கூட அவங்க அறிவிக்கல. தமிழ்நாட்டுக்கு திட்டத்தை தான் அறிவிக்கலன்னு பார்த்தா தமிழ்நாடுங்கிற வார்த்தையை கூட ஒரு முறை கூட அவங்க பயன்படுத்தல. அந்த அளவுக்கு தமிழ்நாடு மேல ஒன்றிய அரசுக்கான அந்த பாசம். ஆனா வருகின்ற இன்னும் 6 மாதத்துல, நவம்பர் மாதத்துல சட்டமன்ற தேர்தலை சந்திக்க இருக்கின்ற பீகார் மாநிலத்திற்கு அள்ளி அள்ளி கொடுத்திருக்கிறாங்க பட்ஜெட்ல. நாங்க பீகார் மாநிலத்திற்கு மற்ற மாநிலங்களுக்கு எந்த நிதியும் ஒதுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லல. ஆனா அங்க தேர்தல் வர இருக்கின்றது என்ற ஒரே காரணத்திற்காக அதை மனசுல வச்சுக்கிட்டு அந்த மாநிலத்திற்கு நிதியை ஒதுக்கி இருக்காங்க. பீகார் மாநிலத்திற்கு மட்டும் பல்லாயிரக்கணக்கில், கோடிக்கணக்கில், பல்லாயிரம் கோடிக்கணக்கில் நிதியை ஒதுக்கி இருக்காங்க. பீகார் மாநிலத்தில் மேற்கு கோசி கால்வாய் அப்படின்ற ஒரு பகுதியில் கால்வாய் மேம்பாட்டுக்குன்னு கோடிக்கணக்கில் நிதி ஒதுக்கி இருக்காங்க. விவசாயிகளுக்கு மக்னா போர்டு அப்படின்னு ஒரு தனி வாரி அமைச்சிருக்கிறாங்க. தேசிய உணவு பதப்படுத்துகின்ற ஆலைகளை அறிவிச்சிருக்கிறாங்க. அதே போல பாட்டாவில் இருக்கக்கூடிய ஐஐடி வளாகம் அதை விரிவாக்கம் செய்ய தனி நிதி ஒதுக்கீடு செஞ்சிருக்கிறாங்க. ஏற்கனவே பீகார் மாநிலத்தில் ஒரு ஏர்போர்ட் இருக்கு, விமான நிலையம் இருக்கு. புதுசா 2 விமான நிலையத்திற்கு அறிவிப்பு வந்திருக்கு. அது மட்டும் இல்ல, ஏற்கனவே இருக்கிற விமான நிலையத்தையும் எக்ஸ்பான்ஷன், விரிவாக்கம் செய்வதற்கான அறிவிப்பையும் நிதியையும் ஒதுக்கீடு செஞ்சிருக்கிறாங்க. இதை தவிர ஸ்கில் டெவலப்மெண்ட் இன்ஸ்டிடியூட் அறிவிச்சிருக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, டூரிசம் டிபார்ட்மெண்ட், சுற்றுலாத்துறைக்குன்னு தனி நிதியை ஒதுக்கி இருக்கிறாங்க. இவ்வளவு திட்டங்களை பீகாருக்கு வாரி வாரி கொடுத்திருக்கிறாங்கன்னா தமிழ்நாட்டிற்கு ஒரு திட்டத்தை கூட, ஒரு பைசாவை கூட ஒன்றிய அரசு ஒதுக்கவில்லை. இது பீகார் மக்களுக்கு நன்மை செய்கின்ற எண்ணத்தில் போட்ட பட்ஜெட் மாதிரி நம்ம நினைச்சிடக்கூடாது. அவங்க திட்டம் என்னன்னா, ஒன்றிய பாஜக அரசுடைய திட்டம் என்னன்னா, பீகார் மாநிலத்தில் தான் கூட இருக்கிற நிதிஷ்குமாருடைய கூட்டணியை என்னைக்காவது உடைச்சிட்டு அவருடைய காலை வாரிட்டு அங்க பாஜக ஆட்சி அமைக்குங்கிற ஒரே திட்டத்தோடு போட்டிருக்கிற ஒரு பட்ஜெட் இதுதான். ஏன்னா பாஜகவுடைய வரலாறு அப்படி. தாங்க எந்த மாநிலத்திலேயாவது வளர முடியும்னா அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு இயக்கத்தை பிடிச்சு காலை வாரி விட்டுட்டு அந்த இடத்துக்கு இவங்க வந்துடுவாங்க. அதற்கு சிறந்த எடுத்துக்காட்டு நம்முடைய தமிழ்நாடு. அப்படிதான் தமிழ்நாட்டுக்குள்ள நுழைஞ்சு அதிமுக காலி பண்ணிட்டு இன்னைக்கு அந்த இடத்துல பாஜக உள்ள நுழைய முயற்சி பண்ணிட்டு இருக்கு. பீகார் உள்ளிட்ட பல வட மாநிலங்கள் இருந்து இங்க வந்து வேலை செய்யக்கூடிய தொழிலாளர்களுடைய குழந்தைகள் நிறைய பேர் இன்னைக்கு தமிழ்நாட்டுடைய அரசு பள்ளிகளில் படிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. நம்மளுடைய முதலமைச்சருடைய காலை உணவு திட்டத்தின் மூலம் அந்த குழந்தைங்க தினமும் பயன்பெற்றுக்கிட்டு வராங்க. தமிழ்நாட்டு குழந்தைகளுக்கு மட்டும் இல்ல, வட மாநில தொழிலாளர்களுடைய குழந்தைகளுக்கும் சேர்த்து கல்வி பணி செய்கின்ற நம்முடைய திராவிட மாடல் அரசினுடைய பள்ளிகளுக்கு ஒதுக்க வேண்டிய
கிட்டத்தட்ட 2500 கோடி ரூபாய் நிதியை இன்றைக்கு ஒன்றிய அரசு ₹1 கூட ஒதுக்கல. நாமளும் தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருக்கோம். ஆனா அந்த நிதியை ஒதுக்கணும்னா அவங்க ஒரு கண்டிஷன் போடுறாங்க. என்ன? ஒன்றிய பாஜக அரசு கொண்டு வருகின்ற NEP புதிய கல்விக் கொள்கை, நியூ எஜுகேஷன் பாலிசியை தமிழ்நாடு அரசு ஏத்துக்கணும் அப்படின்ற ஒரு கண்டிஷன் போடுறாங்க. இந்த புதிய கல்விக் கொள்கையை நம்ம ஏத்துக்க மாட்டோம்னு சொல்லியாச்சு. அதுக்கு என்னென்ன காரணம்? இந்த புதிய கல்விக் கொள்கையில் என்ன வருது? மீண்டும் மும்மொழி கொள்கை அப்படின்ற பேர்ல ஹிந்தி மொழியை தமிழ்நாட்டுக்குள்ள திணிக்க முயற்சி பண்றாங்க. அது மட்டும் இல்ல, விஸ்வகர்மா திட்டம்னு ஒரு திட்டத்தை கொண்டு வராங்க. இந்த விஸ்வகர்மா திட்டம் வேற ஒண்ணும் இல்ல, குலக்கல்வி திட்டத்தை தான் மீண்டும் பேரை மாத்தி விஸ்வகர்மா திட்டம்னு தமிழ்நாட்டுக்குள்ள நுழைக்க பார்க்கறாங்க. அது மட்டும் இல்ல, இப்போ நம்முடைய பள்ளிகள்ல பொதுத் தேர்வு நடத்துறோம், பப்ளிக் எக்ஸாம். 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு பப்ளிக் எக்ஸாம் நடத்துறோம், 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு பப்ளிக் எக்ஸாம் நடத்துறோம். இந்த நியூ எஜுகேஷன் பாலிசி புதிய கல்விக் கொள்கை வந்ததுன்னா ஏத்துக்கிட்டோம்னா 5ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு பொதுத் தேர்வு, பப்ளிக் எக்ஸாம், 5th ஸ்டாண்டர்டுக்கு பப்ளிக் எக்ஸாம், அதே மாதிரி 8ஆம் வகுப்புக்கு பப்ளிக் எக்ஸாம். நம்ம அரசு, தமிழக அரசு அதிகமான மாணவர்கள் படிச்சு மேற்படிப்புக்கு போகணும் நம்ம முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். 5ஆம் வகுப்புலையும் 8ஆம் வகுப்புலையும் பொதுத் தேர்வு வச்சு தோல்வி அடைகிற மாணவன் மேற்படிப்பு படிக்க முயற்சிப்பானா? எனவேதான் நம்முடைய தலைவர் அவர்கள் தெளிவா சொல்லிட்டாங்க, நீங்க ஒன்றிய அரசு எங்களுக்கு நிதி தரலனாலும் பரவாயில்ல, புதிய கல்விக் கொள்கையை தமிழ்நாடு அரசு ஏற்க முடியாதுன்னு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தெளிவா சொல்லிட்டார். அது மட்டும் இல்ல, சொன்னது மட்டும் இல்ல, நம்முடைய பள்ளிகளுக்கு தேவையான நிதியை தமிழ்நாடு அரசே தரும்னு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் துணிச்சலோடு அறிவிச்சிருக்கிறாங்க. எவ்வளவு ஏழ்மையான நிலைமையிலையும் பண நெருக்கடி இருந்தாலும் குழந்தைகளை நல்லா படிக்க வைக்கணுங்கிறது தானே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பெற்றோர்களுடைய கனவாக இருக்க முடியும். அந்த கனவை நிறைவேற்ற பணியை தான் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள், நம்முடைய திராவிட மாடல் அரசு செய்துகிட்டு இருக்கு. அதே போல குறிப்பிட்டது போல கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் பெங்கல் புயலால தமிழ்நாடு பல மாவட்டங்கள், சென்னை, விழுப்புரம், கடலூர், கள்ளக்குறிச்சி, கிருஷ்ணகிரி, இப்படி பல மாவட்டங்கள் பாதிக்கப்பட்டுச்சு. சென்ற ஆண்டுக்கு முதல் ஆண்டு 2023ஆம் ஆண்டு மிக்ஜாம் புயலால தமிழ்நாட்டுடைய பல மாவட்டங்கள் பாதிக்கப்பட்டுச்சு. சென்ற பெங்கல் புயலுக்கு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் ஒரு கோரிக்கை வச்சாங்க. வெள்ள நிவாரண பணிகளுக்காக 6675 கோடி ரூபாய் எங்களுக்கு வேணும்னு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் வேண்டுகோள் வச்சாங்க. ஒன்றிய அரசுக்கு கோரிக்கை வச்சாங்க. மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க, பெரிய பாதிப்பு இந்த பெங்கல் புயலால. ஆனா நம்முடைய ஒன்றிய அரசு திருப்பி கொடுத்தது எவ்வளவு? வெறும் 9404 கோடி ரூபாய். தமிழ்நாடு அரசு நம்முடைய முதலமைச்சர் கேட்டது 6675 கோடி ரூபாய். ஆனா ஒன்றிய அரசு கொடுத்தது வெறும் 944 கோடி ரூபாய். கடந்த ஆண்டு மட்டுமல்ல, அதற்கு முந்தைய ஆண்டுகள்லயும் இதே நிலைமை தான். இப்படி தொடர்ந்து நம்முடைய தமிழ்நாடு அரசு, தமிழ்நாட்டு மக்களை ஒன்றிய அரசு தொடர்ந்து புறக்கணிச்சுட்டு வருது. ஒன்றிய அரசுடைய இந்த மாற்றாந்தாய் மனப்பான்மையை கண்டிச்சுதான் அதை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும்னு விளக்கி சொல்றதுக்காகத்தான் இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம் தொடர்ந்து இந்த மாதிரி கூட்டங்களை நடத்திக்கிட்டு இருக்கு. நம்முடைய தலைவர் அவர்கள் ஆவடியில இன்றைக்கு இந்த இதே மாதிரி ஒரு கன்னட கூட்டத்தில் பேசிக்கிட்டு இருக்கிறார். அது மட்டும் இல்ல, ஒன்றிய பாஜகவினுடைய ஆஸ்தான அடிமை திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள், அவரால் கூட ஆதரிக்க முடியாத அளவிற்கு ஒரு குப்பை பட்ஜெட்டை ஒன்றிய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் தாக்கல் செஞ்சிருக்கிறாங்க. அப்படின்னா எவ்வளவு மோசமான பட்ஜெட் அப்படிங்கிறத நீங்களே புரிஞ்சுக்கோங்க. பத்திரிகையாளர்கள் பட்ஜெட் தாக்கல் பண்ண பிறகு பத்திரிகையாளர்கள் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கிட்ட போய் அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் பத்திரிகையாளர் கேட்கிறாங்க, இந்த பட்ஜெட்டை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு. திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன தெரியுமா சொன்னாரு? இது ஒரு மாயாஜால பட்ஜெட். ஏதாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா இந்த மாதிரி ஒரு வார்த்தை? இது பாராட்டுன்னு எடுத்துக்கிறதா இல்ல வஞ்ச புகழ்ச்சின்னு எடுத்துக்கிறதா? இந்த பட்ஜெட்டை பாராட்டிட்டா நல்லா இருக்குன்னு சொன்னா மக்கள் கோவப்படுவாங்க, ரெய்டு விட்டுருவாங்க. நல்லா இல்லைன்னு சொன்னா ஒன்றிய அரசு ரெய்டு விட்டுரும். அதனாலதான் பாதுகாப்பா என்ன சொல்றாரு, இது ஒரு மாயாஜால பட்ஜெட், இதை எப்படி வேணா எடுத்துக்கலாம். தமிழ்நாட்டுக்கு எவ்வளவு திட்டங்களுக்கு நிதி ஒதுக்க சொல்லி நம்முடைய முதலமைச்சர்கள் எத்தனையோ முறை கோரிக்கை வச்சிருக்கிறாங்க. அதுல ஒண்ணுக்கு கூட இதுவரைக்கும் நிதி ஒதுக்கல. தேசிய நெடுஞ்சாலைகள், ரயில்வே திட்டங்கள், சென்னை கோவை மெட்ரோ ரயில் திட்டங்கள், இப்படி எந்த விதமான ஒரு அறிவிப்பு கூட இந்த ஒன்றிய அரசு பட்ஜெட்ல அறிவிக்கல. இவ்வளவுக்கும் நம்முடைய தமிழ்நாடு
இந்தியாவுடைய வளர்ச்சிக்கு, இந்தியாவுடைய ஜிடிபி, கிராஸ் டொமஸ்டிக் ப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல இந்தியாவில் இருக்கக்கூடிய 28 மாநிலங்கள்ல நம்முடைய தமிழ்நாடு தான் 2வது இடம். அதாவது இந்தியாவோட வளர்ச்சிக்கு பங்கு செலுத்துவதில் நம்முடைய தமிழ்நாடு 2வது இடத்துல இருக்கு. அப்படிப்பட்ட நம்முடைய தமிழ்நாடு வஞ்சித்திருக்கு நம்முடைய ஒன்றிய பாஜக அரசு. அது மட்டும் அல்ல, 2014-15 ஆண்டு நிதியாண்டு முதல் 2022-23 நிதியாண்டு வரை கடந்த 8 வருடங்கள்ல வருமான வரி, இன்கம் டாக்ஸ், டைரக்ட் டாக்ஸா நாம தமிழ்நாட்டிலிருந்து கட்டிருக்கக்கூடிய ஒன்றிய அரசுக்கு செலுத்திருக்கக்கூடிய தொகை எவ்வளவு தெரியுமா? 6,23,000 கோடியை ஒன்றிய அரசுக்கு நாம வரி பணமா கட்டியிருக்கிறோம். இந்த 8 வருடங்கள்ல 6,23,000 கோடியை நாம ஒன்றிய அரசுக்கு கொடுத்திருக்கிறோம். ஆனா தமிழ்நாடு அரசுக்கு ஒன்றிய அரசு திருப்பி எவ்வளவு தெரியுமா கொடுத்திருக்கு? வரி பகிர்வு வெறும் 58,000 கோடி. நாம கொடுத்தது 6,23,000 கோடி. நமக்கு திருப்பி வந்தது வெறும் 58,000 கோடி. ஆனா அதை உத்தரப்பிரதேச மாநிலம் எடுத்துக்கோ, அவங்களுக்கு 2,55,000 கோடியை ஒன்றிய அரசு கொடுத்திருக்கு. இதுல ஒன்றிய அரசினுடைய தன்னாட்சி அமைப்பான நிதி ஆயோக் ஒவ்வொரு ஆண்டும் அவங்க சர்வே பண்ணுவாங்க. ஒவ்வொரு மாநிலமா பயணம் பண்ணி சர்வே பண்ணுவாங்க. எந்த மாநிலம் எவ்வளவு செலவு செஞ்சிருக்கு, அரசு திட்டங்களுக்கு எவ்வளவு செலவு பண்ணிருக்கு, அதன் மூலம் மக்களுக்கு எவ்வளவு பயன் அப்படின்னு. அதுதான் நிதி ஆயோக் அப்படின்ற ஒரு அமைப்பு. அதுல எந்த மாநிலம் சிறந்து செயல்படும் பார்த்தீங்கன்னா ஒரு அறிக்கையை தயார் பண்ணி அவங்க தாக்கல் பண்ணுவாங்க. அதே மாதிரி ஒன்றிய அரசுடைய நிதி அமைச்சகம் சார்பாக ஒவ்வொரு வருஷமும் பொருளாதார ஆய்வறிக்கை சமர்ப்பிக்கப்படும். இந்த 2 அறிக்கையிலையும் இந்திய ஒன்றியத்திலேயே பொருளாதாரம், கல்வி, தொழில்துறை, மகளிர் முன்னேற்றம், சுகாதாரம் அப்படின்னு 13 துறைகள்ல இந்தியாவிலேயே தமிழ்நாடு தான் முதல் மாநிலமா சாதனை படைச்சிட்டு இருக்கு. அது மட்டும் இல்ல, உயர்கல்வியில சேர்கின்ற மாணவர்கள் GER அப்படின்னு கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ, பள்ளிக்கல்வி முடிச்சு காலேஜ் உயர்கல்வி படிக்கிறதுக்கு சேர்ற மாணவர்களுடைய சதவீதம் இந்தியாவுடைய சராசரி எவ்வளவு பாத்தீங்கன்னா வெறும் 28%, 28%. ஆனா தமிழ்நாட்டுடைய சதவீதம் எவ்வளவு தெரியுமா? உயர்கல்வியில சேரக்கூடிய மாணவர்களுடைய சதவீதம் 48%. இந்தியாவிலே முதல் இடம் நம்முடைய தமிழ்நாடு. ஆனா இவ்வளவுக்கு பிறகும், இவ்வளவு சாதனைகளை நாம் தொடர்ந்து செஞ்சது பிறகும் நிதி ஒதுக்கீட்டுல மட்டும் தமிழ்நாட்டை ஒன்றிய அரசு சுத்தமா புறக்கணிச்சுட்டு வராங்க. தமிழ்நாட்டை தான் புறக்கணிக்கிறாங்கன்னு பார்த்தா ஒட்டுமொத்த இந்தியாவுடைய பொருளாதாரத்தை முன்னேற்றமாவது பட்ஜெட்ல ஏதாவது ஒரு அறிவிப்பு இருக்குன்னு பார்த்தா எதுவுமே இல்லை. வேலை வாய்ப்புக்குன்னு எந்த திட்டமும் கிடையாது. ஒன்றிய அரசு ஏற்கனவே செயல்படுத்துகின்ற நலத்திட்டங்களுக்கான நிதி ஒதுக்கீட்டையும் பெரிய அளவுல குறைச்சிட்டாங்க. ஒன்றிய அரசுடைய தவறான கொள்கைகளால இந்தியாவில் மட்டும் இல்ல, உலகளவில் இன்னைக்கு நம்முடைய நாட்டு மக்கள் அவதிப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. பாஜக சைனிகள் அடிச்சு விடுவாங்க. உங்களுக்கு தெரியும், மோடியை பார்த்து பல நாடுகள் பயப்படுதுன்னு, அமெரிக்கா பயப்படுது, இங்கிலாந்து பயப்படுது, தொடர் நடக்குதுன்னு 56 இன்ச்சுன்னு. ஆனா இன்னைக்கு அமெரிக்காவில் என்ன நடக்குதுன்னு நாம ஒவ்வொருத்தரும் தொலைக்காட்சியில பேப்பர்ல பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்தியர்களை கை காலில் விலங்கு போட்டு அடிமைகள் மாதிரி அமெரிக்காவிலிருந்து இங்க இந்தியாவுக்கு அனுப்பிச்சிட்டு இருக்கிறாங்க. இதை தடுக்க வேண்டாம், கண்டிக்க கூட திராணி இல்லாத அரசாக தான் ஒன்றிய பாஜக அரசு செயல்பட்டு இருக்கு. இதை பற்றி வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் போய் கேட்டா என்ன தெரியுமா சொல்றாரு? இதெல்லாம் ரொம்ப சர்வசாதாரணம், அடிக்கடி நடக்கிற விஷயம்னு கடந்து போறாரு ஒன்றிய உள்துறை அமைச்சர். வேலை வாய்ப்புல ஃபெயில், பொருளாதாரத்துல ஃபெயில், வெளியுறவு கொள்கையில ஃபெயில். ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் 2 சப்ஜெக்ட்ல ஃபெயில் ஆனா பரவாயில்ல, ஒன்றிய பாஜக அரசு, நரேந்திர மோடி அரசு அனைத்து சப்ஜெக்ட்லயும் ஃபெயில் ஆகி இப்போ நின்றுட்டு இருக்கு. தமிழ்நாட்டுடைய மக்களுடைய ஓட்டு வேணும்னா மட்டும் தமிழ்நாட்டுக்கு வருவார் திரு மோடி அவர்கள். உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், சென்ற நாடாளுமன்ற தேர்தலுக்கு 5 மாதங்களுக்கு முன்பு பிரதமர் திரு மோடி அவர்கள் எத்தனை முறை தமிழ்நாட்டுக்கு வந்தார்? 9 முறை வந்தார். அது மட்டும் இல்ல, வாக்குப்பதிவின் போது எங்க இருந்தாரு? கன்னியாகுமரியில் ஒரு பாறை மேல நின்றுட்டு தியானம் பண்ணிட்டு இருந்தார். ஆனா தேர்தலுக்கு அப்புறம் ஒரு முறையாவது தமிழ்நாட்டுக்கு வந்தாரா அப்படின்னு நீங்க யோசிச்சு பார்க்கணும். இவங்களுடைய தோல்விகளை மறைக்க கலவரம், மதம், மொழின்னு எதையாவது கிளப்பி விட்டுட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டில் மதவெறியை தூண்டி அரசியல் லாபம் அடைய முடியுமான்னு நம்முடைய சங்கிகள் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க.
நான் இந்த நேரத்தில் உங்கள் முன்பு உறுதியாக சொல்கின்றேன், நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கின்ற வரை, இந்த மண்ணில் இருக்கின்ற வரை, கருப்பு சிவப்பு கொடியோடு ஒரு திராவிட முன்னேற்ற கழகக்காரர் இருக்கும் வரை இந்த தமிழ்நாட்டில் வன்முறை காணா மாத்தலாம் அப்படின்ற பாசிச பாஜகவோட எண்ணம் ஒருபோதும் பலிக்கவே பலிக்காது. நம்முடைய இளைஞர்களுக்கு ஒன்றிய அரசு தான் வேலை வாய்ப்புகளை வழங்கிட தவறிவிட்டதுன்னா நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் வேலை வாய்ப்புகளை வழங்குவதில் முனைப்போடு உறுதியாக செயல்பட்டு வர்றார். அது மட்டும் இல்ல, மகளிருக்கு கட்டணமில்லா பேருந்து, கலைஞர் மகளிர் உரிமை தொகை மாதம் 1000 ரூபாய், புதுமை பெண் திட்டம், தமிழ் புதல்வன் திட்டம், நான் முதல்வன் திட்டம், மக்களை தேடி மருத்துவம் திட்டம், இல்லம் தேடி கல்வியின் திட்டம், இப்படி மாணவ மாணவிகளுக்கு வாரி வாரி பல திட்டங்கள் மூலம் நம்முடைய தமிழக அரசு வழங்கிட்டு இருக்கு. ஒன்றிய அரசு தமிழ்நாட்டை எவ்வளவு புறக்கணிச்சாலும் சரி, தமிழ்நாட்டு மக்களுடைய உழைப்பாலும் அறிவாற்றலாலும் திராவிட மாடல் அரசுடைய நிர்வாக திறமையாலும் தமிழ்நாடு எப்பொழுதுமே இந்தியாவுடைய நம்பர் 1 மாநிலமாக திகழ்ந்து கொண்டிருக்கும். ஆனா இந்த வளர்ச்சியை பொறுத்துக்க முடியாம இங்க இருக்கக்கூடிய ஆளுநர் மூலமாகவும் நமக்கு இடையூறு செய்ய முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. நம்முடைய சட்டமன்றத்தில் எந்த மசோதாவை நிறைவேற்றி அமைச்சாலும் நம்முடைய ஆளுநர் அவர்கள் அதை வாங்கி வச்சுக்கிட்டு ஒன்றிய அரசுக்கு அனுப்புவதே இல்லை. அதற்கு அவர் ஒப்புதல் தர்றதே கிடையாது. ஒன்றிய அரசுடைய பட்ஜெட்ல தமிழ்நாடுங்கிற பேர் எப்படி இல்லையோ அதே மாதிரி சட்டமன்ற உரை எடுத்து பார்த்தீங்கன்னா ஆளுநருடைய உரை இருக்கவே இருக்க. ஒரு முறை கூட நாம தயார் செஞ்சு கொடுக்கக்கூடிய உரையை அவர் படிக்கிறதே இல்லை. ஆளுநர் என்பவர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவரா? மக்கள் தேர்ந்தெடுத்தாங்களா? கிடையாது. ஒன்றிய அரசால் நியமிக்கப்பட்டவர் தான் ஆளுநர். அவருடைய ஒரே வேலை என்ன? வருஷத்துக்கு ஒரு முறை சட்டமன்றத்துக்கு வந்து முதலமைச்சர் என்ன எழுதி கொடுக்கிறாரோ, அமைச்சரவை எதை ஒப்புதல் தருதோ அதை படிச்சுட்டு போறது மட்டும்தான் ஆளுநருடைய வேலை. அதையாவது சரியா செய்யறாரான்னு பாத்தீங்கன்னா அதுவும் கிடையாது. 2 வருடங்களுக்கு முன்பு என்ன சொன்னாரு? மாநிலத்துடைய பெயரே மாத்தணும் அப்படின்றாரு. தமிழ்நாடுன்ற பெயர் எனக்கு பிடிக்கல, அதை மாத்தணும், தமிழகம் அப்படி மாத்தணும் அப்படின்னாரு. ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுடைய எதிர்ப்பு தெரிவிச்சோடனே உடனே பட்டி அடிச்சு, இல்ல மன்னிச்சுக்கோங்க நான் தப்பா சொல்லிட்டேன் அப்படின்னாரு. சென்ற ஆண்டு என்ன பண்ணாரு? நம்முடைய ஆளுநர் உரையில் இருக்கக்கூடிய அம்பேத்கருடைய பெயர், பெரியாருடைய பெயர், காமராஜருடைய பெயர், கலைஞருடைய பெயர், எல்லா பெயர்களையும் தவிர்த்து விட்டு தன்னுடைய இஷ்டத்துக்கு படிச்சார். ஆனா நம்முடைய முதலமைச்சர் எந்திரிச்சு சட்டமன்றத்தில் சொன்னார், ஆளுநர் பேசிய எந்த உரையும் சட்டமன்ற குறிப்பில் ஏறாது, நாங்க கொடுத்திருக்கிற உயர் தான் சட்டமன்றத்தில் குறிப்பில் ஏறணும்னு சொன்னார். உடனே வெளியேறு பண்ணி செஞ்சு போயிட்டார். இந்திய வரலாற்றிலேயே, தமிழ்நாடுடைய சட்டமன்ற வரலாற்றிலேயே சட்டமன்றத்திற்கு வாக்கிங் போறதுக்கு வர்ற ஒரே ஆளுநர் நம்முடைய ஆளுநர் ஆர்.என். திரு ரவி அவர்கள் தான். அதே போல இந்த வருஷம் வந்தார். ஒரு படத்துல வடிவேல் காமெடி நீங்க பார்த்திருப்பீங்க. பொண்ணு பார்க்க போவாங்க, பொண்ணை வர சொல்லுங்கம்மா அப்படின்வாங்க. பொண்ணு எப்ப வருது எப்ப போகுதுன்னு யாருக்குமே தெரியாது. ஒரு முறையும் நாங்களும் அப்படிதான் சட்டமன்றத்துக்கு போய் ஆளுநரை பார்க்கலாம் அப்படின்னு உட்கார்ந்துருப்போம். எப்ப வராரு எப்ப போறாரு யாருக்குமே தெரியாது. இந்த முறை என்ன சொல்லிட்டு போனாரு? தமிழ்தாய் வாழ்த்து பாடக்கூடாது, தேசிய கீதம் தான் பாடணும் அப்படின்னு. அதை ஒரு காரணமா சொல்லிட்டு வெளிநடப்பு செஞ்சுட்டு போயிட்டார். நம்முடைய தலைவர் இன்றைக்கு கூட்டத்தில் கூட ஒன்றிய அரசுக்கு, பிரதமர் அவர்களுக்கு ஒரு வேண்டுகோள் வச்சிருக்கிறார். தயவு செய்து வர்ற சட்டமன்ற தேர்தல் வரைக்கும் இங்க இருக்கக்கூடிய ஆளுநர் திரு ஆர்.என். ரவி அவர்களை தயவு செஞ்சு மாத்திராதீங்க. எங்களுக்கான பிரச்சாரத்தை அவரே மக்கள் மத்தியில செஞ்சுட்டு இருக்கிறாரு, எங்களை விட அதிகமா வேலை பார்க்கிறாரு, நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்திற்காக, திராவிட மாடல் அரசுக்காக அதிகமா வேலை பார்க்கிறாரு. சில வருடங்களுக்கு முன்பு அந்நியன் ஒரு படம் பார்த்திருப்பீங்க. அதுதான் நம்முடைய ஆளுநர் அவர்கள். ஸ்பிளிட் பர்சனாலிட்டி. ஒரு 10 நாளுக்கு முன்பு ஒரு கூட்டத்தில் போய் பேசினார். தமிழ்நாடு தான் இருக்கிறதுலே பெண்களுக்கு மிகவும் பாதுகாப்பான இடம் அப்படி பேசிட்டு அடுத்த 2 நாள்லயே மாத்தி மாத்தி பேசுறார். அப்படி ஒவ்வொரு நிமிஷம் மாத்தி மாத்தி பேசக்கூடியவர் தான் திரு ஆர்.என். ரவி அவர்கள். இன்றைக்கு அவரை கண்டிச்சு நம்முடைய உரிமையை காப்பாற்றுவதற்காக உச்ச நீதிமன்றத்தில் கழக அரசு வழக்கு போட்டிருக்கு. இன்னைக்கு உச்ச நீதிமன்றம் ஆளுடைய தலையில கொற்ற மாதிரி பல கேள்விகளை கேட்டிருக்கு. என்ன கேள்விகள் தெரியுமா? சட்டமன்றம் நிறைவேற்றி அனுப்புகின்ற மசோதா மீது எந்த நடவடிக்கை எடுக்காம எதற்காக ஆளுநர் அவர்கள் காலதாமதம் செய்கின்றார் அப்படின்னு நாம கேட்கிற உச்ச நீதிமன்ற நீதிபதி கேட்டிருக்கிறார். அதேபோல யாருடைய ஆலோசனையின் பேர்ல ஆளுநருடைய செயல்பாடுகள் இருக்கின்றன உச்ச நீதிமன்றம் கேள்வி கேட்டிருக்கு. அதே போல அரசியல் சட்டத்தை அவர் முறையாக பின்பற்றுகிறாரா?
என்பதையெல்லாம் இன்னைக்கு உச்ச நீதிமன்றம் கேள்வி கேட்டிருக்கு. இன்னொரு இன்னைக்கு ஒன்றிய அரசு இன்னொரு வேலையை வேகமாக செஞ்சிட்டு இருக்கு. எப்படி ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு கடைசியில் மனுஷனை கடிக்கிற மாதிரி இன்னைக்கு தமிழ்நாட்டுடைய உயர்கல்வியை கெடுக்க பாசிச பாஜக அரசு திட்டம் போட்டிருக்கு. அதற்காகத்தான் யுஜிசி யூனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷன் சொல்லுவாங்க. அதுல புதுசா விதிமுறைகளை கொண்டு வர பார்க்குது ஒன்றிய பாஜக அரசு. இதை இந்தியாவிலேயே முதல்ல எதிர்த்தது யாருன்னு பாத்தீங்கன்னா நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தான். பாஜக அல்லாத அனைத்து மாநில முதல்வர்களுக்கும் இதனுடைய அபாயத்தை பத்தி நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் கடிதம் எழுதினாங்க. இன்னைக்கு தமிழ்நாடு சட்டசபையிலும் இதுக்கு எதிராக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கு. நம்மை பின்பற்றி கர்நாடகா மாநிலம், கேரளா மாநிலத்திலையும் இதே போல சட்டப்பேரவையில் தீர்மானம் நிறைவேற்றிருக்கிறாங்க. இதை கண்டிச்சு நம்முடைய மாணவர் அணி நேற்று டெல்லி வரை போய் மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தி இருக்கிறோம். தமிழ்நாட்டில் மட்டும் இல்ல, இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மாநிலங்களுடைய உயர்கல்வியும் காவிமய ஆக்கணுங்கிறது தான் சங்கிகளுடைய ஒரே திட்டம். அதுக்கு தான் பல்கலைக்கழகங்களுடைய துணைவேந்தர்களை கண்டறிய சர்ச் கமிட்டின்னுவாங்க, கண்டறியும் குழுவுக்கான அதிகாரத்தை ஆளுநர் கையில ஒப்படைக்கணும் அப்படின்னு போடுறாங்க. இப்படி நடந்தா எல்லா பல்கலைக்கழகத்திலையும் சங்கிகள் தான் துணைவேந்தர்களா வந்து உட்காருவாங்க. எல்லா மாநிலங்களுடைய பண்பாட்டையும் வரலாற்றையும் அழிச்சு ஒரே வரலாற்றை எழுதணும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய ஒரே நோக்கம். அதுக்காகத்தான் எப்படியாச்சும் கல்வியில கை வைக்கணும்னு பாஜக சங்கிகள் துடிச்சிட்டு இருக்கிறாங்க. இதுக்கு காரணம் இன்றைக்கு கல்வி பொதுப்பட்டியல் இருக்கு, கன்கரண்ட் லிஸ்ட்ல. இந்தியாவை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 பட்டியல். ஒன்னு ஸ்டேட் லிஸ்ட், இன்னொன்னு யூனியன் லிஸ்ட், அப்புறம் கன்கரண்ட் லிஸ்ட். ஸ்டேட் லிஸ்ட்னா சட்டம், மாநில அரசு அதனுடைய சட்டங்கள்ல எந்த விதமான திருத்தங்களையும் கொண்டு வரலாம். யூனியன் லிஸ்ட் பாத்தீங்கன்னா ஒன்றிய அரசு கையில் இருக்கக்கூடிய துறைகள் மீது அவங்களுக்கு முழு உரிமை உண்டு. கன்கரண்ட் லிஸ்ட்னா மாநில அரசும் ஒன்றிய அரசு சேர்ந்து முடிவெடுத்து திருத்தங்களை கொண்டு வரலாம். உதாரணத்துக்கு யூனியன் லிஸ்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒன்றிய அரசுடைய பவர்ஸ் இருக்கிறது ராணுவம், மிலிட்டரி, வங்கிகள், பேங்க், வெளியுறவு கொள்கை, சென்சஸ், அதே மாதிரி விமான போக்குவரத்து, தொலைத்தொடர்பு, டெலிகம்யூனிகேஷன். அதே மாதிரி ஸ்டேட் லிஸ்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா உதாரணங்கள் பொது சுகாதாரம், பப்ளிக் ஹெல்த், சட்டம் ஒழுங்கு, காவல்துறை, உள்ளாட்சித்துறை, இதெல்லாம் நம்முடைய மாநில அரசுடைய உரிமைகள். பொதுப்பட்டியல் கன்கரண்ட் லிஸ்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா வர்த்தகம், ட்ரேட், வனம், ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட், மின்சாரம், எலக்ட்ரிசிட்டி மாதிரியான. அதே மாதிரி கல்வியும் இப்ப பொதுப்பட்டியல் தான் இருந்தது. ஒரு காலத்துல கல்வி மாநில பட்டியல்ல மாநிலத்துடைய உரிமையாக இருந்தது. மிசா காலத்துல 1976ஆம் ஆண்டு அதை பொதுப்பட்டியலுக்கு எடுத்துட்டு போயிட்டாங்க. ஆகவே நம்முடைய கல்வி முறையை மீட்கணும்னா கல்வியை மாநில பட்டியலுக்கு கொண்டு வருவதுதான் இதற்கெல்லாம் ஒரே தீர்வு. ஏன்னா பல்கலைக்கழக உருவாக்குறது மாநில அரசு, பேராசிரியர்களுக்கு சம்பளத்தை கொடுக்கிறது மாநில அரசு, பல்கலைக்கழகங்களுக்கான அந்த கட்டமைப்பு கட்டடங்களை கட்டுவது மாநில அரசு. ஆனா துணைவேந்தர்களை மட்டும் ஒன்றிய அரசு நியமிக்கலாமா? அப்படி அவங்க நியமிச்சாங்கன்னா ஒன்றிய அரசு சொல்லுகின்ற சிலபஸ் தான் நம்முடைய பசங்க படிக்க வேண்டி வரும். சங்கிகள் துணைவேந்தர்களாக வைஸ் சான்சலர் வந்துட்டாங்கன்னா என்ன சொல்லுவாங்க? நம்முடைய பிள்ளைகள் தினமும் காலையில கோமியம் குடிச்சிட்டு தான் கிளாஸுக்கு வரணும்னு கண்டிஷன் போட்டாலும் போடுவாங்க. ஜாக்கிரதையா இருக்கணும். இதையெல்லாம் தடுக்க வேண்டிய கட்டாயம், கடமை நாம ஒவ்வொருத்தட்டும் இருக்கு. ஆகவே தமிழ்நாட்டை வஞ்சிக்கின்ற ஒன்றிய அரசுக்கும் பாசிச பாஜகவுக்கும் தக்க பாடத்தை நாம் புகட்ட வேண்டும். அதற்கு ஒரு வாய்ப்பு தான் நம்ம கிட்ட கொடுக்கக்கூடிய கிடைச்சிருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு தான் வர இருக்கக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தல். இன்னைக்கு ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் அடிமைகள் சங்கிகள்னு அத்தனை எதிரிகளும் தெரிச்சு ஓடிட்டாங்க. திராவிட மாடல் அரசுக்கான ஒரு நற்சான்றிதழா நாம இந்த வெற்றியை பார்க்க வேண்டும். ஈரோடு கிழக்குல நாம பெற்றிருக்கக்கூடிய இந்த வெற்றி 2026 8 திக்கும் தமிழ்நாடு முழுவதும் எதிரொலிக்க வேண்டும். இந்த நேரத்தில் நிதி உரிமை தொடர்பாக ஒரு சிறிய சம்பவத்தை இங்கு நான் நினைவுபடுத்த விரும்புகின்றேன். 1967ஆம் ஆண்டு முதன்முறையாக திராவிட முன்னேற்ற கழகம் பேரறிஞர் அண்ணா முதலமைச்சராக முதல்ல பொறுப்பேற்றோம். பேரறிஞர் அண்ணா மறைந்த பிறகு 1969ஆம் ஆண்டு நம்முடைய தலைவர் முத்தமிழ் டாக்டர் கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்கிறார். அப்போ இந்தியா முழுக்க மிகப்பெரிய ஒரு பஞ்சம். அப்போ தமிழ்நாட்டுக்கு நிவாரண நிதி வேணும்னு நம்முடைய தலைவர் அவர்கள், அப்போ முதலமைச்சர் கலைஞர் அவர்கள்
டெல்லி வரை சென்று 5 கோடி ரூபாய் எங்களுடைய மாநிலத்திற்கு நிதி வேணும்னு அப்பொழுதைய ஒன்றிய துணை பிரதமர் திரு மொரார்ஜி தேசாயிடம் நம்முடைய கலைஞர் அவர்கள் நேரில் போய் கோரிக்கை வச்சார். அதற்கு அவர் சொன்ன பதில், எங்க கிட்ட நான் பணம் காய்க்கிற மரமா இருக்கு, எதுவும் இல்லை அப்படின்னு திரு மொரார்ஜி தேசாய் அவர்கள் சொல்லி நிராகரிச்சிட்டார். உடனே நம்முடைய தலைவர் அவர்கள் கோவத்தில் வெகுண்டு எழுந்த கலைஞர் அவர்கள், ஐயா இந்த உலகத்திலேயே பணம் காய்க்கிற மரம்னு ஒண்ணு கிடையாது, அது இருந்தா நாங்க உங்ககிட்ட வரோம், நியாயமா மாநிலத்துக்கு தர வேண்டிய ஒன்றிய அரசு தர வேண்டிய நிதியத்தான் நாங்க கேட்க வந்தோம் அப்படின்னு கலைஞர் கோபமா வெளியில வந்துட்டார். இதுதான் திராவிட முன்னேற்ற கழகம், இதுதான் கலைஞர் அவர்கள் நமக்கு கற்றுக் கொடுத்த சுயமரியாதை. தமிழ்நாட்டுடைய நிதி உரிமைக்காக அன்றைக்கும் சரி இன்றைக்கும் சரி என்றைக்கும் திராவிட முன்னேற்ற கழகம் விட்டு கொடுக்காமல் போராடும். நம்முடைய உரிமையை நிச்சயம் திராவிட முன்னேற்ற கழக அரசு நிலைநாட்டும். ஆகவே இன்றைக்கு ஒன்றிய பட்ஜெட்ல தமிழ்நாடுங்கிற வார்த்தையை இல்லாம செஞ்ச பாஜகவுக்கும் அவங்களுடைய அடிமைகளுக்கும் இங்க 2026 ஒரு இடம் கூட இல்லைங்கிற நிலைமையை நீங்கள் அத்தனை பேரும் உருவாக்க வேண்டும். இது வெறும் கண்டன பொதுக்கூட்டம் அல்ல, சங்கிகளையும் அவர்களுடைய அடிமைகளையும் மீண்டும் தமிழ்நாட்டு மண்ணில வீழ்த்துவதற்கான ஒரு சபதமாக நாம எடுத்துக்கொள்ள வேண்டும். எனவே அரசினுடைய சாதனைகளை திட்டங்களை மக்கள்கிட்ட எடுத்து கொண்டு போய் சேருங்க. ஒன்றிய பாஜக அரசு தமிழ்நாட்டு மக்களுக்கும் நம்முடைய தமிழ்நாட்டு மாநிலத்திற்கு செய்கின்ற துரோகங்களை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேருங்க. 2026 சட்டமன்ற தேர்தலில் நம்முடைய தலைவர் அவர்கள் சொன்னது போல சூழ்நிலைத்தது போல குறைந்தது 200 தொகுதியில நம்முடைய கூட்டணி ஜெயிச்சாக வேண்டும். அதற்காக அடுத்து வருகின்ற ஒவ்வொரு நாளும் நாம் அத்தனை பேரும் உழைக்க வேண்டும் என்று கூறிக்கொண்டு இந்த நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி மீண்டும் உங்கள் அத்தனை பேருக்கும் வணக்கத்தை கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.